கேமிங் அண்ட் என்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வைல்ட் கிராஃப்ட் அனிமல் சிம் கேம் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கேமில் நம்ம வந்து இந்த கேமில் இருக்க எல்லா பாஸையும் முடிக்க போகிறோம் எக்ஸப்ட் பேட்டில் ஏன்னா அந்த பைசன் மட்டும் முடிக்கல. ஏன்னா அதுக்கு மல்டிப்ளேயரில் பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. பட் ஃப்யூச்சரில் நான் அதை முடிச்சு காட்டுவேன். இப்போ நம்ம ஒரு பாஸை முடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ் வந்து கொல்ல போகிறோம். என்னடா நீ 113 லெவலில் இருக்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் முன்னாடியே விளாண்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒரு லெவலாக ஏறி வரணும். மொத்தமாக 210 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாஸு பார்த்துக்கோங்க. ஏன்ஷியன் மோஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாஸு. 3000 ஹெல்த் இருக்குது இதுக்கு. இதை நான் எப்படி 3 செகண்டில் முடிக்கிறேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 3 செகண்டில் ஒரு 30 செகண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அந்த பாஸுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஏன்னா லெவல் கொஞ்சம் அதிகம், அது லெவல் வந்து கம்மி. அது ஹெல்த்து தான் என்னோட அதிகமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே அதுக்கு அதிகமாக இருக்காது. இது இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கண்டாம். என்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். இடையில எவன் வந்தாலும் அவனே வெட்டி போட்டு போயிடுவேன். அது இந்த ஃபாக்ஸ் சொன்னேங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கல. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸுன்னு சொன்னோம்ல. ஸோ இவன் தான் இந்த ஏரியாக்கே பாஸு. ஸோ இவன் பாஸாக நான் பாஸுன்னு இப்போ காட்ட போகிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸை பாருங்கள் ஓடி வரானுங்க. எப்போ வருதுங்க, எப்போ வரானுங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரானுங்க. சரி ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ நேரடியாக போய் ஒரே அடி தான் 20 லெவல் நான் பார்த்துக்கோங்க. 120 வரப்போகிறேன். நீ 7 லெவல் தான் மிஸ்ஸிங். ஓகே பார்த்துக்கோங்க. அவன் ஹெல்த்தை மட்டும் பாருங்களேன். 30 செகண்ட் கூட ஆகலைங்க. ஆவரேஜாக 7.3 செகண்ட்ஸ் இருக்குது. 10 செகண்ட் கூட உருப்படி ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் பாஸ் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ வின்டர் ஃபாரஸ்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாஸ் வந்து ஜெயின் பியரு, ஒரு கரடி, பயங்கரமாக இருக்கும். அதுக்கு 8000 ஹெல்த்து உண்டு. லெவல் வந்து 50, கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அந்த லாஸ்ட் பாஸோட. ஸோ இந்த பாஸ் தான் நம்ம இன்னைக்கு கொள்ள போகிறோம். அதுவும் இல்லாமல் எல்லா பாஸுமே நான் இந்த ஒரே வீடியோவில் போட மாட்டேன். ஒரு 5 பாஸ் தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா நான் அடுத்து பாட்டு போடுறேன், எல்லா பாஸும் கொள்கிற மாதிரி. அதுலேயும் எல்லா பாஸும் கொள்ள மாட்டேன். அதுலேயும் ஒரு 5 பாஸ் கொள்வேன். அந்த வீடியோ ஹிட் ஆச்சுன்னா அடுத்த 5 பாஸு கொள்வேன். அடுத்த வீடியோ அந்த வீடியோ ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க பாஸையும் நான் கொள்வேன். அதுக்கு மேலே பாஸ் இருக்குமான்னு தெரில. அப்படி இல்லைனாலும் நம்ம மல்டிப்ளேயர் செக் பண்ணலாம். அங்கே நிறைய பாஸ் இருக்காங்க. ஓகே, வைல்டு கிராஃப்ட்லேயே தமிழில் நான் தான் வந்து ஆல் பாஸ் கில்லிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வைல்டு கிராஃப்டில் ஆடுறவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், பக்கத்துலலாம் இருக்காது. கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான் அது. ஸோ அது கொஞ்சம் ஓரமாக தான் இருக்கும். நம்ம தான் போய் அடிக்க போகிறோம். இந்த இருக்குது இவன் தான் அந்த கரடி. 8000 ஹெல்த்து, 8050 லெவல். வைல்டு இங்கே ஃபேமிலி பார்த்தீங்களா காணோம். எல்லாம் ஓடி போயிடறானுங்க, லேட்டாக தான் வரானுங்க. 1 2 3 4 தானா, 5 6 இல்லையோ, நம்ம தான். ஓகே, பெட்டு வந்தாச்சு, போட்ட வேண்டியதான். இவன் கொஞ்சம் ரிஸ்க்குங்க. இவன் வந்து நேருக்கு நேரம் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரில, பார்ப்போம். நல்லா அடிக்க தான் செய்யலாம். ஓகே, நம்மளும் அடிப்போம். நம்மளும் வந்து சும்மா கிடையாதுல. இவனுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் ஆயிடும் நினைக்கிறேன். இல்லை இவனுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது.
கரெக்டாக 13 செகண்ட் இருக்குது இவனை கொள்றதுக்கு. 13 மூன் ஸ்டோன்ஸு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா வந்து இந்த மூணுங்க. இந்தமாரி நம்ம எக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் எதாவது வேறு அனிமலாக மாறலாம், ட்ரான்ஸ்போர்ட் ஆகி. இப்போ பேரட் ஆகலாம், அது மாதிரி இருக்கும். இது வந்து கிஃப்ட்டு 1000 காயின்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம், அதில் நிறைய கிடைக்கும். ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் செகண்ட் பாஸ் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ் புல்னு ஒரு பாஸ் இருக்கும், இங்கே பார்த்துக்கோங்க. இவன் தான் அது. ஸோ இவன் தான் அந்த பாஸு, பார்த்துக்கோங்க. 34,000ங்க ஹெல்த்து. எப்பா 100 லெவல். இவன் நம்மளுக்கு டஃப் கொடுப்பான். டஃப் இல்லை, இவன் தான் ஜெயிப்பான் நம்மளுக்கு நேராக போனால். ஸோ இவனுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேர்டு பாஸ் இவன் தான். சாரி, செகண்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டேன் போன இதில். ஸோ செகண்ட் இல்லை, இதுதான் தேர்டு பாஸ். இது தேர்டு பாஸ்ஸு. வாங்க கொள்ளும். பட் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தாங்க. மித்த அடுத்து இருக்கிற 2 பாஸ்லாம் வந்து, அடுத்த ஒரு பாஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். இன்னொரு பாஸ் இருப்பான், அது வந்து வேஸ்ட்டு தான், பெரிய லெவல் பவர்ஃபுல்லாம் இல்லை. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பாஸ் இருக்கான், மேட்ஷிப்னு. அவன் ரொம்ப வேஸ்ட்டு. 7000 தான், அந்த பியரோடி கம்மி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபியூரியஸ் புல்கிட்ட போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க, சீக்கிரம் போயிடலாம். இந்த கோழியெல்லாம் வந்துட்டுருக்கு. கோழியே சேவலாம். ரோஸ்டரா, சிக்கனா மட்டனான்னு தெரில, ரோஸ்டர்னு போட்டிருக்கு. சிக்கன் தான் கன்ஃபார்ம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்கா, எருமை மாடு மாரி. எங்கடா டே மாடு நம்மளை பார்த்து ஓடிட்டா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. பாஸ்டாக தான் நானும் இருக்கேன். ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். பாஸை காணுங்க. இங்கே தான் பாஸ் இருக்குதுன்னு போட்டிருக்கு. நானும் இங்கே வந்துட்டேன், பாஸை காணோம். இங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வேல்யூ சயின்ஸ் வந்திருக்கோம். அந்த ஃபார்மில் அந்த ஃபியூரியஸ் புல் வந்து வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ அது போக 7லேயும் பார்த்தீங்கன்னா ரைனோவும் எலிஃபெண்ட்டும் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேல்யூ சயின்ஸ் வந்திருக்கும். இது அதுக்கடுத்து உள்ள பாஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அந்த மேட் ஷீப் வந்து வேஸ்ட்டு. இந்த ஷீப்பும் இன்னொரு ஷீப் இருக்கும், கருப்பு ஷீப்பு, அது ரெண்டுமே வேஸ்ட்டு தான், 7000 தான். இதுதான் கொஞ்சம் டாப்பு. இது வந்து நார்மல் உல்ஃபு. ஓல்டு உல்ஃப்னு ஒரு பாஸ் இருக்குல்ல, இதுதான் பாஸ். 20,000. அடுத்து ஒருத்தன் இருக்கான், அந்த ஃபியூரியஸ் புல்லோட டஃப் கொடுப்பான். டஃப் இல்லை, அதான் வின்னுங்க. 45,000. பயங்கரமான ஆள். ஸோ இன்றைக்கி இவங்க 3 பேரையும் நான் கொள்ளிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ வாங்க கொள்ளலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஈஸியாக போயிடலாம். நேராக போனால் மேட் ஷீப் இருப்பான். அவனை ஒரே அடிலாம் போக மாட்டான். 4-5 அடி அடிக்கணும். அது ஃபேமிலி மெம்பர்ஸ் 4-5 அடி அடிப்பாங்க, அதோடு சேர்த்துருவாங்க. ஓகே, சீக்கிரம் போ. எல்லோரும் வந்துட்டிங்களா? இவ்வளோ லேட்டாக வரணுங்க. இந்த ஷீப்பை பாருங்களேன், ஏதோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் நினச்சி நம்மளை வந்து அடிக்க வருது. ஆனால் அதுக்கு தெரியாத சாவ போகுது அப்படின்னு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடி வாங்க மாட்டீங்க, ஆனால் அது அடி வாங்கும். இதை வச்சு தான் பெரிய பெரிய பாஸ்லாம் கொல்ல முடியும். இது இல்லைனா ரொம்ப கஷ்டம். சாக போகிறான். ஓகேங்க, செத்துட்டாங்க அவன். ஓகே, இப்போ நம்ம நேராக வந்து உல்ஃபுக்கு போகலாம். ஓல்டு உல்ஃப், அது 20,000. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே ரைட் சைடு எடுத்தோம் அப்படின்னா ஓல்டு உல்ஃப் ஏரியாவுக்கு வந்து வந்துடும். லெஃப்ட் எடுத்து போனோம்னா இந்த லைன் இருக்கும். ஸோ லைனுக்கு அப்புறம் போகலாம். ஸோ இவனுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ அந்த ஃபார்ம், அந்த ஃபியூரியஸ் புல்லும் இந்த 7ல் இருக்கிற ரைனோ அண்டு எலிஃபண்ட்டு இதெல்லாம் முடிக்கணும்னா நம்ம இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் லைக் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1K கொடுத்தா கூட ஓகே தான். நீங்கள் லைக் கூட கொடுக்க வேண்டாம், வியூஸாவது அட்லீஸ்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி அனிமல் கேம் பிடிக்கிறவங்களுக்குலாம். ஸோ அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவன் ஃபஸ்ட்டு கொள்ளலாம். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான் ஏன்னா இவன்கிட்ட டீம் இருக்குது. இவன் டீமே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதை விட அந்த மேட் ஷீப்பை விட இந்த டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு டீம் இருக்குது, அது பயங்கரமான டீமு. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது.
இது கூட ஓகே. அது என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஓகே, இப்போ சாக போகிறான். ஓகே, செத்துட்டாங்க. அடக்கம் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் பாஸுக்கு போக போகிறோம். இதுதான் பவர்ஃபுல்லு. ஸோ இந்த ஏரியா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பொறுமையாக வராங்க. நான் மட்டும் ரொம்ப லேட்டாக வரான். ஸ்பீடா ஓகேங்க. இப்போ நான் போய் இவனை கொல்ல போகிறேன். இவங்க நம்மள அடிக்காங்க. பார்த்தீங்களா, நான் அவனை மார்க் பண்ணிட்டு இவங்ககிட்ட அடி வாங்குறானா. ஏன்னா அவன்கிட்ட அடி வாங்கினா நான் செத்துருவேன். அவன் ஒரு 4-5 அடி போட்டாலும் நான் செத்து போயிடுவேன். அவன் பயங்கர பவர்ஃபுல்லு. 140 லெவலுங்க, 45,000 ஹெல்த்து. பயங்கரமான ஒரு சிங்கம்னா சும்மாவா, அதுதான். ஸோ அதனால தான் நான் அவன்கிட்ட அடி வாங்கலை. அவன்கிட்ட அடி வாங்கினா ஹெல்த்தே பாதி ஆகிருக்கும். ஸோ அதான் அந்த ஃபீமேல் லைன்ட்டு அடி வாங்கிட்டு இவனை மார்க் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா இவனை தான் அடிப்பாங்க எல்லோரும். ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. இவன் அவ்வளோதாங்க. இந்த அரிஃப்ளைங் லைன் முடிய போகுது. வீடியோவும் எண்டுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது நான் அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இவன் போட்டு தள்ளிடலாம். ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லெவல் வந்து 210, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே 210. இங்கே எல்லா ஸ்ட்ரென்த்துமே மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இவன் ஈஸியாக செத்துருப்பான். இன்னத்துக்கு இவ்வளோ நல்லா ஆகாது. பாருங்கள், 66, 67, 50, 99, 141 இவ்வளோ கம்மியாக அடிச்சிட்ருக்கனால தான் ஹெல்த் ரொம்ப கம்மியாக குறைச்சிட்ருக்கு. இங்கே எவ்வளோ பவர் வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஹெல்த் வந்து அவனுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பவர் கம்மியாக இருந்தால் அவன் ஹெல்த் ரொம்ப ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஹை பவர் வச்சுருந்தீங்கன்னா அவன் சீக்கிரம் செத்துருவான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, சாக போகிறாங்க. அவன் செத்துட்டான். பாருங்க, 155 மூன் ஸ்டோன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தான் நான் அடுத்த வீடியோ போடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்தமாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.